ஓம் சிவாய நமக. ஜெய் வாராகி. ஓம் குண்டலி பரவாசனி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஷ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலட்சுமி ரூபிணி அஷ்டதரித்திரிய நாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. அன்பிற்கு இனியவர்களே வணக்கம். திருமணம் தாமதமாவதற்கும் திருமணம் தடைபடுவதற்கும் உண்டான ஜோதிட விதிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். லக்னத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பார்வைப்படும் இடங்கள் உடனடியாக அந்த பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது, தாமதமாக தான் கிடைக்கும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் எளிதில் கூடி வராது. அடுத்து லக்னத்திற்கு 5இல் சனி இருந்தால், லக்னத்துக்கு 5இல் சனி இருக்கும் பொழுது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். பெரும்பான்மையான ஜாதகங்களில் லக்கணத்துக்கு 5இல் சனி இருப்பவர்களுக்கு 30-35 வருடம் கூட திருமணத்துக்கு அவங்கள காக்க வச்சிடுது. லக்கணத்திற்கு 10இல் சனி இருக்கும்பொழுது அவரும் 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ லக்கணத்தில் 10ல் சனி இருந்தாலும் திருமணம் தாமதமாகும். லக்கணத்துக்கு 7 சனி இருந்துட்டா 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 7லே துலாத்திலே சனி உச்சமாகிறார். ஆக விதியே இதுதான். 7ஆம் இடத்துல சனி திக்பலம் பெறக்கூடியவர். ஆக 7ஆம் இடத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமணம் மிக மிக தாமதமாகும். மங்கள காரகங்கிறது செவ்வாய் பகவான், திருமணத்துக்கு உண்டான காரக கிரகம். ஆண் பெண் இருவருக்குமே செவ்வாய் தான் திருமண காரகம். செவ்வாய் இருவர் ஜாதகத்திலுமே கெடக்கூடாது. ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலுமே செவ்வாய் கெடக்கூடாது. செவ்வாய் தான் மங்களக்காரகன்னு சொல்கிறோம், திருமண காரகனும் அவர் தான். அப்போ செவ்வாய்க்கு ஜாதகத்தில் நல்ல முறையில் இருக்கணும். செவ்வாய்க்கு எந்த வகையிலும் அவருடைய பகை கிரக தொடர்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பிரச்சனைக்கு உண்டான விதி தான். ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலுமே செவ்வாயோட சனி இணைவது, செவ்வாய்க்கு எந்த வகையிலாவது சனி தொடர்பு கொள்வது திருமண தாமதத்தை ஏற்படுத்தும். செவ்வாய்ங்கிறது திருமண காரகன், சனிங்கிறது தடைக்கு உண்டான கிரகம். அப்போ இரண்டும் சேரும்பொழுது செவ்வாய் சனி இணைந்து இருந்தாலோ செவ்வாய் சனி சமசப்தமாக பார்த்துருந்தாலோ திருமணம் தாமதமாகும். அடுத்து தடையை உண்டாக்கக்கூடிய கிரகம் கேது. செவ்வாய் கேது தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமணம் தடைபடும். பொதுவாக ஆண்களுக்கு களத்திரக்காரகன் சுக்கிரன். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது இணைந்திருப்பது, சுக்கிரனுக்கு 1-5-9 கேது இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு திருமண வாழ்க்கை தடைப்படக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கு செவ்வாய் என்பது களத்திரக்காரகன், கணவனை குறிப்பிடக்கூடிய கிரகம். செவ்வாய் கேது இணைந்த பிறப்பு ஜாதகத்தில் பெண்களுக்கு செவ்வாய் கேது இணைவு, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் 1-5-9 கேது, இதுவும் திருமணத்தில் தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக ஆண்களுக்கு சுக்கிரனுடன் கேது இருப்பது, பெண்களுக்கு செவ்வாயுடன் கேது இருப்பது திருமண வாழ்க்கையில் தடைகளை கொடுக்கும். பொதுவாக ஒரு திருமண ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கோம், திசாபுத்தி நல்ல ஜாதகத்தில் நல்ல கொடுப்பனை இருந்தாலும் திசாபுத்தி நல்ல விதமாக இல்லைன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அமையாது. கோச்சாரத்தில் கேது பகவான் பிறப்பு கால ஆண் ஜாதகத்தில் பிறப்பு கால சுக்கிரனை தொடர்பு கொள்ளும் போதும், பெண் ஜாதகத்தில் பிறப்பு கால செவ்வாயோடு கோச்சார கேது தொடர்பு கொள்வதும் திருமணம் தடைபடக்கூடிய அமைப்பை நாம் சொல்லலாம். சனி தொடர்பு எல்லாம் தாமதத்தை உண்டாக்கும், கேது தொடர்பெல்லாம் தடைகளை உண்டாக்கும். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள்.